வணக்கம் சார். வணக்கம்மா. மிதுன ராசிக்கு ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா ராசிகளுக்குமே ஒரு நல்ல பலன் கொடுக்கும். ஃபஸ்ட்டு 2 வாரத்தை கடந்து பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 2 வாரம் பலன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 2ஆம் இடத்துல குரு வந்ததே ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும். ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த குருவோட சுக்கிரன் சேர்ந்துருந்ததில்ல கடந்த மாதங்கள். அதனால் வரக்கூடிய வருவாய் பெரிய அளவுக்கு உங்களுக்கு கையில் சேர்ந்துருக்காது. இப்போ சூரியன் வர்றதுனால என்ன ஆகும்னா, ஏற்கனவே கிடைக்க வேண்டிய வருவாயே கிடைக்கல, இப்போ என்ன பண்ணால் கிடைக்க வேண்டிய வருவாய் எப்படி டபுளாக கிடைக்கும். அதனால் அதுவே அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறத முதல்ல எடுத்துக்கலாம். முக்கியமாக பார்க்கும்போது ராசிநாதனான புதன், ராசிநாதன் அவருடைய மூமெண்ட்டை வச்சு தான் அவங்களுடைய நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புதனை பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் வக்கர நிவர்த்தி, மேல் ராசி கீழ் ராசின்னு மாறி மாறி ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அது வரைக்கும் இவங்களால் எந்த முடிவுமே தெளிவாக எடுக்க முடியாமல் குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதை செஞ்சு முடிச்சிடலான்னு நினைக்கும் போது அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு நெருக்கடி வரும். நெருக்கடியாக இருக்கே, நம்ம இது செய்யாமலே விட்டுடலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு எடுத்து வைப்பாங்க. திடீர்னு ஆட்கள் எல்லாமே சேர்ந்து கடகடன்னு செஞ்சு முடிச்சிடுவாங்க. இதனால் அவங்களால எந்த நேரத்தில் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்களால தெளிவு பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இது வரைக்கும் ஓடிட்டுருக்கு. இது கிட்டத்தட்ட மாறிடுங்கிறதுனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பார்க்கும்போது 2ஆம் இடத்தில் கோச்சார குரு இருக்குது. ஒரு நல்ல வருவாயை ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும். இருந்தாலும் இதுக்கப்புறம் தான் அந்த வருவாய்க்கான சோர்ஸ் அவர்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்க்கும்போது சூரியன், அப்போ சூரியன் குரு ரெண்டும் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வருவாயெல்லாம் ஏற்கனவே என்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா தடங்கலான வருவாய்கள் எல்லாமே கிட்டத்தட்ட சேர்ந்துடும். பொருளாதார ரீதியாக இந்த மாதத்தை பொறுத்தவரை அவங்க பழைய கமிட்மெண்ட் எல்லாம் கடனெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு புதுசாக ஓரளவு சேமிக்கிற அளவுக்கு கூட சில பேருக்கு அந்த வருவாய் வருங்கிறதுனால வருவாயை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 3ஆம் அதிபதியான சூரியன் 2ஆம் இடத்துல உட்கார்றதுனால அப்போ என்னென்னா இவங்க என்னென்னலாம் முயற்சிகள் பண்ணுறாங்களோ அவங்க பண்ணுற முயற்சிகள் அனைத்தும் இது வரைக்கும் பலன் கொடுக்காமல் இருந்ததுன்னா அதுக்கான பலன் பூரா இந்த ஆடி மாதத்தில் தான் கிடைக்கும். பொதுவாக ஆடி மாதம் தான் எல்லாருக்கும் ஆட்டி படைக்கும்னு சொல்லுவாங்கள்ல. ஆனால் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை இங்கே சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால ஆட்டி படைக்கப்பட்ட பல பேர் இந்த மாதத்தில் கொஞ்சம் ஆனந்தம் அடைவார்கள். அதில் மிதுன ராசியும் ஒரு ராசி அப்படிங்கிறத நம்ம முதல்ல எடுத்துக்கணும். அடுத்தது பார்க்கும்போது 3ஆம் இடம்னா சிம்மத்தில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கேது தான் இருக்குது. இப்போ சுக்கிரன் அங்கே போய் நிற்கிது. மாதத்தோட ஒரு 2 வாரம் சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்கும். அது என்ன பண்ணால் ஒன்று சுக்கிரன் தான் பெரிய மைனஸ் கிடையாது, என்ன தான் பகை வீட்டாக இருந்தால் கூட. அப்படி இல்லைன்னா கேது மட்டும் இருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்துன்னா என்ன பண்ணணும்னா மன மகிழ்ச்சிகளை எல்லாம் என்ன பண்ணும் அங்கங்கே தடுத்து விட்டுக்கிட்டே இருக்கும். தண்ணி வந்துகிட்டே இருக்கிறப்ப வெடுக்குன்னு நிற்கிது பார்த்தீங்களா, நமக்கு ஒரு மாதிரி ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு நல்ல வேலை திடீர்னு போயிட்டு இருக்கும், பவர் கட் ஆகிறப்ப என்ன பண்ணும், வச்சா ஏன்டா செஞ்சோன்னு நினச்சிப்போம்ல. நம்ம மற்ற எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம், கரண்ட்டு கட் ஆகணுங்கிற எண்ணமே நமக்கு வராது. அந்த மாதிரி சின்ன சின்ன இடையூறுகள்லாம் அவங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் சொன்ன மாதிரி தான் 3ஆம் இடம்ங்கிறதுனால பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது இது வரைக்கும் துணி எடுத்து வச்சு தைக்காமல் இருந்தாங்கன்னா முதல்ல அதை டைலர் கடையில் கொண்டு போய் கொடுத்துருங்க. அங்கே இருக்கட்டும், நம்ம பொறுமையாக வாங்கிப்போம். பைசா இருந்தால் உடனே வாங்கிக்கும், இல்லைன்னா நம்ம பொறுமையாக வாங்கிக்கலாம். அதே போல் உடுத்தாத துணிமணிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஒரு தடவையாவது உடுத்திட்டு அதுக்கப்புறம் திரும்ப மடித்து வச்சுக்கோங்க. அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அதுக்கு நல்ல பரிகாரம். இன்னும் சொல்லப்போனால் நாகாத்தம்மன் இருக்கு இல்லையா, நாகங்களோடு இருக்கிற அம்மனை வழிபடுறது சிறப்பு. அப்படி இல்லைன்னா அனந்த பத்மநாபன் வழிபாடு செய்கிறதும் அவர்களுக்கு ரொம்ப சிறப்பு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி செய்யணும், இல்லைன்னா வேறு ஏதாவது பயிற்சிகள், இந்த மாதிரி டிரைவிங் அந்த மாதிரி சில பயிற்சிகள் கற்றுக்கணுங்கிறத அவங்க இந்த தடவை முயற்சி பண்ணுவாங்க. அது கொஞ்சம் அந்த 2 வாரத்துக்கு பிறகு அந்த முயற்சிகள் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது பார்க்கும்போது 12ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கு வெளியூர் போகிறதுக்கான சில முயற்சிகள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் நம்ம நினச்ச ஸ்பீடுக்கு அது நடக்காது, கொஞ்சம் தள்ளி போகும். தள்ளி போகிறதும் ஒரு வகையில் நமக்கு நல்லது அப்படின்னு நினச்சிக்கலாம். நமக்கு சில விஷயங்கள் நினைக்கிற நேரத்துக்கு கிடைக்காது, நல்ல வேலை அது கிடைச்சிருந்துன்னா இப்போ நம்ம அவஸ்தைப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவஸ்தைகள்லாம் தாண்டி அவங்கெல்லாம் மீண்டு வருவாங்கிறதுனால பெரிய அளவுக்கு மைனஸாக எடுக்க வேணாம். எல்லாரும் சொன்ன மாதிரி இவங்களுக்கு புதன் 23ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகுது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது எல்லா கிரகங்களும் ராகு கேது பிடிக்குள்ளே தானே தங்கிட்டு இருக்கு. முதல்ல சுக்கிரன் வெளிவரும், அதுக்கப்புறம் ஒரு கிரகமாக வெளியில் வந்த பிறகு இவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ ஆகிடுவாங்க. அடுத்தது பார்க்கும்போது 9ஆம் இடத்தில் ராகு இருக்குது. 9ஆம் இடத்துல ராகு இருந்தாலே பார்த்திங்கன்னா இவர்கள் மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த அமானுஷ்யமான சக்திகளில் தான் அதிகம் கவனம் செலுத்திட்டு இருப்பாங்க. நம்ம உழைப்பின் மூலமாக என்னத்தை எடுக்கும், என்ன பண்ணலாம்
பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிறத தாண்டி இப்படிலாம் ஒரு மந்திரம், இந்த ஸ்லோகன், இந்த ஹோமம் இதெல்லாம் பண்ணோம்னா நமக்கு வந்து பெரிய அளவுக்கு நமக்கு கை கொடுக்கும். இப்போ நிறைய சொல்லுவாங்க இல்லையா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் குபேரன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி தரேன்னா உழுந்தடிச்சு ஓடி அதுக்கு ஒரு 5000 10,000 20,000 செலவு பண்ணிவிட்டு திரும்ப வந்துடுவாங்க. உழைப்பு மேலே வந்து நம்பிக்கை குறைஞ்சி அதிர்ஷ்டத்தின் மேலே நம்பிக்கை அதிகமாக போகும். அதனால் இவர்களுக்கு சில இழப்புகள் வரும். இதை எப்படி பயன்படுத்திக்கலான்னா, வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி இடங்களுக்கு போய் தங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும், வேலை செய்வதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அதை வந்து அவர்கள்ட்ட பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவர்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து 10ஆம் இடத்தில் சனி. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து தொழிலில் வந்து கடுமையான டென்ஷனை கொடுக்கும். அதாவது சொல்லுவாங்கள்ல, விட்டுட்டும் போக முடியாது, தொடர்ச்சியாகவும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டென்ஷன். ஆர்டரே இல்லாமல் இருக்கும். ஆர்டரே இல்லாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுறதுன்னு தலை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. 2 நாளைக்கு லீவ் போட்டு நம்ம பாட்டுக்க கிளம்பலாம் அப்படின்னு போகிறப்ப தான் ஒருத்தவங்க கொண்டு வந்து திடீர்னு ஆர்டரை கொடுப்பான். ஆர்டரை கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா மிஷினை சரி பண்ண முடியாது, அது செஞ்சு முடிக்கிற அளவுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு டென்ஷன் வந்து இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எப்படி பார்த்தா கூட ஏதாவது ஒரு தொழிலில் வந்து அவங்க தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து அது உருவாக்கி கொடுத்துரும். அதனால் பார்க்கும்போது என்ன தான் டென்ஷன் இருந்தாலும் அந்த டென்ஷனோட வேலை செய்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு வகையில் அவர்களுக்கு பரிகாரங்கிறத பார்த்துக்கணும். இன்னொரு பக்கம் தொழில் ரீதியாகவோ மற்ற விஷயங்களாவோ நமக்கு தொடர்ச்சியாக நெருக்கடி கொடுத்துட்ருப்பாங்க சில பேர். அந்த மாதிரி நெருக்கடி கொடுத்துருக்கிறவங்கெல்லாம் அவங்க நெருக்கடிக்கு உள்ளாயிடுவாங்க. யார் யாரெல்லாம் இது வரைக்கும் பாதிப்பு கொடுத்தாங்களோ அவர்களுக்கு இனிமேல் பாதிப்பு வருங்கிறதுனால கொஞ்சம் மனநிறைவு அடையலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது 12ஆம் இடத்தில் செவ்வாய். 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. பொதுவாக 12ஆம் இடத்துல பாவக்கிரகம் இருந்தாலே ஒழுங்காக தூக்கம் வராது, படுத்தோன்னா நிம்மதியாக தூங்க முடியாது. சுற்றி அனல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம நடுவில் படுத்தா எப்படி இருக்கும்? போனந்தாலும் அப்படி படுத்துருக்கோம், நம்ம படுக்க முடியுமா? அந்த மாதிரி சுற்றி தீ பச்சிட்டு எரியிற மாதிரியே பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் உறங்க வேண்டியிருக்கும். அதனால் அந்த ஒரு நெருக்கடி இருக்கும். அதையும் தாண்டி சனி வேறு பார்க்குதா, ஒன்று எரியணும் அல்லது தண்ணி ஊற்றி அணையணும். கொஞ்சம் பற்றிக்கிட்டு வரும், அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றுறது, திரும்பவும் பற்றிட்டு வரும், தண்ணியை ஊற்றுறதுன்னா என்ன பண்ணுறது? இந்த மாதிரி வந்து மாறி மாறி ஒரு டென்ஷனை க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்குமே ஆகஸ்ட் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் கொஞ்சம் ஒரு விதிவிலக்கு கிடைச்சிரும். இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அடுத்தது வந்து இவங்களுடைய ஜென்ம ராசிக்கே வருது. பெரிய அளவுக்கு நல்ல பலனை கொடுக்கலன்னா கூட 12ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயை விட இங்கே வர்ற செவ்வாய் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி சொல்கிறோம்ல. தெரியாத தொந்தரவை விட தெரிஞ்ச தொந்தரவு பரவாயில்ல, இதை தான் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அப்படி நம்ம பொறுத்துக்கலாம். வழக்கம் போல் இவர்களுக்கும் சிவராஜ யோகத்தோட முழுமையாக பயன்படுத்திக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியாழக்கிழமை அன்னைக்கு சூரிய வெளிச்சம் படக்கூடிய சிவன் கோயில்கள் உங்கள் ஊரில் எங்கே இருக்குன்னு தேடி பார்த்து அங்கே போய் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இதுதான் வந்து முக்கியமாக அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியது. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஞாயிற்றுக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகளில் நாகாத்தம்மன் வழிபாடு அல்லது அனந்த பத்மநாபன் வழிபாடு செய்கிறதும் இவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மிதுன ராசிக்கு மாதத்தோட இந்த முதல் 2 வாரம் கடுமையான நெருக்கடியாக இருந்தால் கூட அடுத்த 2 வாரம் வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஓரளவு தேவையான வருவாயும் கிடைச்சிரும். கடனை அடைச்சிட்டு சேமிக்கிற அளவுக்கான வருவாய் வந்து அவர்களுக்கு கிடைக்குங்கிறதுனால ஆடி மாதத்தை பொறுத்தவரை மிதுன ராசிக்கு ஓரளவு நல்ல பலனே தான் நடைபெறும். மிதுன ராசிக்கு ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னீங்க. அதோட மிதுன ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.